வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே விசேஷமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா, இந்தியாவுல ஒன்றோடொன்று ஆன்மீக ரீதியா இணைக்கப்பட்டிருக்கிற 9 கோவில்களை பத்தின ஒரு புனித பயணம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு நாள் பயணம் உங்க வாழ்க்கையே உங்க விதியையே மாத்த முடியுமா? இந்த கேள்வியோட வாங்க நம்மளோட இந்த ஆன்மீக சாகசத்துக்குள்ள போலாம். நாம கேட்ட அந்த கேள்விக்கு பதில் இந்த நவநந்தி யாத்திரையில இருக்கலாம். இது வெறும் ஊர் சுத்துற பயணம் கிடையாதுங்க. சிவபெருமானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம். சரி, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பாப்போம். இந்த நவநந்தி யாத்திரைங்கிறது ஆந்திர மாநிலத்துல இருக்கிற நந்தியாலய சுத்தி அமைஞ்சிருக்கிற 9 கோவில்களோட ஒரு புனிதமான சுற்றுப்பயணம். அப்போ இந்த 9 கோவில்களையும் ஒன்னா இணைக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நந்திதேவர் தான். நமக்கு தெரியும் இல்லையா, சிவபெருமானோட வாகனம், அவரோட வாயிற்காப்பாளர், முதல் பக்தர் எல்லாமே அவர்தான். இந்த யாத்திரை ஒரு குறிப்பிட்ட வரிசைப்படி போகும். பிரதம நந்தியில ஆரம்பிச்சு நாகநந்தி, சோமநந்தின்னு போய் கடைசியா கருட நந்தியில முடியும். இந்த 9 கோவில்களுக்குமே தனித்தனி சிறப்புகள் இருக்கு. வாங்க நம்ம இந்த பயணத்தை ஒன்னாவே ஆரம்பிப்போம். சரி, நம்மளோட பயணம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல இந்த யாத்திரையோட ஆரம்பத்துல வர்ற முதல் 6 கோவில்களையும் அதோட முக்கியத்துவத்தையும் பார்த்திடலாம். பாருங்க, இந்த 6 கோவில்களும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி பலன் இருக்கு. முதல்ல பிரதம நந்தியில நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறோம். அடுத்து நாகநந்தி, அங்க நாகதோஷம், கிரகதோஷம் மாதிரியான பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கிடைக்கும்னு நம்பிக்கை. அப்புறம் சோமநந்தி மன அமைதியையும், சூரியநந்தி நல்ல ஆரோக்கியத்தையும், சிவநந்தி ஈசன் மேல பக்தியும் நமக்கு கொடுக்குது. கடைசியா கிருஷ்ணநந்தியில மனசுக்கு நிம்மதியும் அருளும் கிடைக்குது. சரி, இப்ப நம்ம இந்த யாத்திரையோட ஹார்ட்டுக்கே வந்தாச்சு. ஆமாங்க, இந்த சுற்றுலையே ரொம்பவும் பிரபலமான முக்கியமான கோவிலான மகாநந்திய பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு அழகான மாலைக்கு நடுவுல இருக்கிற பதக்கம் மாதிரி இந்த நவநந்தி யாத்திரையோட இதயம்னு சொன்னா அது மகாநந்தி தான். இதுல எந்த சந்தேகமுமே வேணாம். இந்த 9 கோவில்கள்ல ரொம்பவே ஃபேமஸ் மகாநந்தி தான். சொல்லப்போனா மகாநந்தி மட்டுமே ஒரு தனிப்பெரும் யாத்திரை ஸ்தலமா இருக்கு. அப்படி என்னங்க ஸ்பெஷல் இந்த மகாநந்தியில? அப்பா, அங்க இருக்கிற ஒரு நீரூற்று இருக்கே, பளிங்கு மாதிரி கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அந்த தண்ணி எங்கேயோந்து வரல, நேரா கருவறையில இருக்கிற சிவலிங்கத்தோட அடியிலிருந்தே ஊறி வருஷம் முழுக்க வத்தாம ஓடிக்கிட்டே இருக்கு. பார்க்கறதுக்கே அவ்வளவு தெய்வீகமா இருக்கும். சரி, நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். கடைசியா இருக்கிற 2 கோவில்களையும் பார்த்துட்டா இந்த புனித பயணம் முழுமையடையும். அது என்னன்னு பார்க்கலாமா? நம்ம பயணத்தை நல்லபடியா முடிக்கணும் இல்லையா? அதுக்கு முதல்ல விக்னங்களை நீக்கிற விநாயகநந்தியை வணங்கணும். எல்லா தடைகளும் விலகிடும்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் கடைசியா கருட நந்தியை தரிசிக்கும் போதுதான் இந்த யாத்திரை முழுமையா நிறைவடையுது. சரி, இந்த 9 கோவில்களுக்கும் போறத பத்தியெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா எதுக்காக இந்த பயணத்தை செய்யணும்? இதனால என்ன ஆன்மீக பலன்கள் கிடைக்கும்? இந்த யாத்திரையோட பலன்கள் ரொம்ப ஆழமானவை. பக்தர்கள் என்ன நம்புறாங்கன்னா, இந்த யாத்திரையை முடிக்கிறதால நாம செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்குமா. அது மட்டும் இல்ல, நல்ல ஆரோக்கியம், செல்வம் பெருகி மனசும் ஆன்மாவும் தூய்மையடையும்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த முழு பயணத்தையும் ஒரே நாள்ல முடிக்க முடியும். இதெல்லாம் கேட்டதும் உங்களுக்கும் போகணும்னு ஆசை வருதா? கண்டிப்பா போகலாம். நீங்களே இந்த யாத்திரையை எப்படி பிளான் பண்றதுன்னு சில டிப்ஸ் சொல்றேன். இந்த 9 கோவில்களையும் சேர்த்து மொத்தமா ஒரு 80 கிலோமீட்டர் வரும். ரொம்ப தூரம்லாம் இல்ல. ஒரு நாள் பயணத்துக்கு இது கரெக்டான டிஸ்டன்ஸ் தான். சில முக்கியமான டிப்ஸ். நந்தியால்ல தங்கிக்கிறது தான் வசதியா இருக்கும். அங்கிருந்து ஒரு காரை வாடகைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோவில்களையும் ஒரே நாள்ல கவர் பண்ணிடலாம். முக்கியமா கூட்டத்தை தவிர்க்கணும்னா அதிகாலையில ஒரு 5-6 மணிக்கெல்லாம் கிளம்புறது ரொம்ப நல்லது. எப்ப போலான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு திருவிழா கொண்டாட்டம் எல்லாம் பிடிக்கும்னா மகா சிவராத்திரி டைம்ல போங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இல்ல வெயில் இல்லாம நல்ல இதமான காலநிலையில போகணும்னு நினைச்சீங்கன்னா அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் சரியான நேரமா இருக்கும். சரி, கடைசியா ஒரு கேள்வி. இந்த யாத்திரைங்கிறது வெறும் கோவில்களை பார்க்கறது மட்டும் இல்ல, அது நமக்குள்ளேயே ஒரு தேடல். ஒருவேளை நீங்க இந்த பயணத்தை மேற்கொண்டா அங்க எதை தேடுவீங்க? மன அமைதியா, கடவுளோட ஆசீர்வாதத்தையா, இல்ல உங்க கேள்விகளுக்கான பதில்களையா? யோசிச்சு பாருங்க.